ஒரே ஆள் பாதி ஒரே கையை தொட்டு பாரு குளிச்சு போலாம் தொட்டு பாரு போகாத. யாருன்னு கேட்டேன் தமிழ்நாடு ஒரே ஹாய் வியூவர்ஸ், இது நம்ம தேனி 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸை சந்தோஷமா பாருங்க. ஆசை தம்பியா நம்மதா பேரு மரம் இப்படி எல்லா ஏரியாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவீங்களா? எல்லாம் மரம் விற்கிறது மட்டுமா இல்லை வாங்குறது எல்லாமே பார்த்துக்கிறோம்? அதே இப்போ மாமா வந்துருவாப்புல கொஞ்ச நேரத்தில். ஏன்னா அவரு நிறைய மரம் கிடக்கு, மரம் பஞ்சாயத்தில் நிறையப்பட்ட மரம் கிடக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அவருக்கு தெரியாமல் ஒரு கமிஷனை வச்சு நீ நான் முடிச்சுக்கலாம். पुष्पा 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 राज பேசுனியா டீல் பேசுனா நானே அங்கே மட்டும் இல்லை, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் கர்நாடகா பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பிரதேசில் நம்ம தான் வந்துட்டு மரத்தை அறுத்து அறுத்து டெல்லிக்கே அனுப்பியிருக்காரா அண்ணே? அப்படியா? நம்ம மரம் வாங்கியிருப்பாரு. நம்ம புஷ்பா மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தான் புஷ்பா புஷ்பா அண்ணா அண்ணே வணக்கண்ணே. பிஸ்னஸில் இவர் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தேனிக்குள்ளே எங்கே கேட்டாலும் எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருவாரு. இன்டர்நேஷனல் லெவலுக்கு நீங்கள் எப்படியோ அதே மாதிரி நம்ம ஊரில் நம்ம அண்ணன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. என்னென்ன மரம் நீங்களும் சேல்ஸ் பண்ணுறீங்க? தேக்கு, தேங்காய், மகாக்கனி, வேம்பு, இப்படி மரம் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஆந்திரா, கர்நாடகா, ஏட்ரா, ஏம்ரா அப்படின்னு ஒன்றுங்களே, அந்த ஏரியாவுக்கு பூரா இந்த புஷ்பா தான் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம். சரிங்க. 50 டன்னில் என் புஷ்பா இருக்கல்ல, என் ஒய்ஃபு, அவளுக்கு சிஎம் சீட்டில் வந்து உட்கார வைக்கணும். அதுக்கு டீ செலவுக்கு இதை வைக்கணும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இந்த கை பத்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ற? அது எப்படி ஆயிடுச்சு? இப்படி போன வாரம் வீரமணியில் இப்படி இடுப்பக்கல ஒருத்த அடிச்சு சொட்டரை ஏற்றி விட்டியா? அதை பெரிய விஷயமா இங்கே வந்து சொல்லிக்கிருக்க. டேய், அந்த சொட்டரில் இது 2000 பேர் அந்த பக்கம், 2000 பேர் இந்த பக்கம். ஒரு ஆண்டியை தூக்கி சரியான கட்டை, கருங்கட்டை தூக்கிட்டு மேலே வச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தேன். நீ ஆண்டியவே தூக்குன, அண்ணன் போனவர் ஒரு பாட்டியவே தூக்குனாப்ல. நீங்க வந்து எந்த மரம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா எந்த மரம் ஈஸியா? டேய், ஆளுக்கு டீல் பேச கரெக்டான ஆளை பிடிச்சிட்டு வர்றோம். சரி, உங்க பேர் என்ன பேரு? புஷ்பா. ராஜா புஷ்பா புருஷனாமணி வித்து கொடுப்பாரு, வாங்க மாட்டாரு இவரு. அப்படியா? இவ்வளவு மரம் வாங்க முடியும். என்னென்ன மரம் நீங்க வச்சிருக்கீங்க? முருங்கை மரம் ஒரு 50 லோடு இருக்கு. முருங்கை மரம் ஒரு 50 லோடு இருக்கு. முருங்கை மரத்தை வைக்கிறவங்க பண்றது, முருங்கை மரத்தை என்ன வைக்கிறது? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? மரம் எது வேணுமா? என்ன வேணும்? மரம் இருக்குண்ணே. என்ன மரத்தை சொல்லாரு கோவப்படுறாருல? 1 லோடு மரம் இல்லை, 1.5 லோடு மரம் இல்லை. என்கிட்ட வந்துட்டு 50 டன் மரம். இந்த பிராண்ட் என்ன மரம் வச்சுக்கீங்கண்ணே? முருங்கை மரம். முருங்கை மரத்தை வச்சு என்ன செய்ய பண்ணீங்க? முருங்கை மரத்தை வச்சு என்ன செய்யவா? நீ முருங்கை மரத்தை வச்சுக்க அப்படி பேசிக்க சொல்லிடக்கூடாது. டீல் நம்ம 2 பேருக்கு இல்லை எப்படி இங்கே நின்று பேசிடுவோம், அங்கெல்லாம் போக முடியாது. ஏன்டா கரெக்டாக சொல்லணும்? ஒரு இடத்துல பேசணும்டா. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சரி, அந்த இது ரோசா பூ மரம், ரோசா மரமா? அது ஒரு 1.5 டன் இருக்கு. நம்ம வந்துட்டு ஆந்திர ரெட்டி அவருக்கு நான் தான் அனுப்பிச்சிட்டேன். அருகம்புல் மரம் கழிப்பீங்களா? இது வரைக்கும் அருகம்புல் மரம், அருகம்புல் தான் கழிப்பேன். அருகம்புல் மரம் பாருக்கு என்ன பம்புக்கு வந்தீங்களா? ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? வரும்போது என்னமோ பேசுனீங்க, நீங்க எல்லா மரத்தையும் சேல் பண்ணி விட்டுரு. எல்லா மரத்தை வச்சு நான் என்ன செய்யறது? முருங்கை மரத்தை வச்சு ஆந்திராவில் அருகம்புல் மரம் 2 டன்னு நான் போட்டேன். அருகம்புல் மரமா? அருகம்புல். சரி, அந்த ரோசா பூ மரத்தையாவது வாங்கிக்க. ராமநாதபுரம் பார்த்துருக்கீங்களா?
4 5 மரத்தை சொல்லிட்டேன், எந்த மரத்தை இது பண்ண மாட்டேன். கிட்டத்தட்ட 5000 மரம். டேய் 5000 மரம். என்ன மரம் இருக்குண்ணே? ரோசாப்பூ மரம். ரோசா பூல எங்கேயா மரம் இருக்கு? நீ என்ன மெடல் மாதிரி வச்சிருக்க? அதுதே நம்ம கம்பெனிக்கு ஃபேமஸ். அதுதான் எந்த மரம் கிடைக்கலையோ அந்த மரத்தை தான் நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ரோசா பூல எங்கேயா மரம் வாங்கிக்கிறியா? செடிதாயா இருக்கு. காசு எடு. எம்டியா காசு எடு. நீ என்ன புஷ்பாவை யாருன்னு கேட்டேன். தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புஷ்பா யாரு? தேனி மாவட்ட புஷ்பன் வந்தான். தேனி மாவட்ட புஷ்பன் வந்தான். ஓ தேனி மாவட்ட புஷ்பா. புஷ்பா நான் தான். அதர் மாவட்ட புஷ்பா நான் இல்லை. ஆனா தேனி மாவட்டத்தில் இந்த கதை எப்படி எடுத்தானுங்க நினைக்கிறீங்க? என்னைய வச்சுதான் எடுத்துவாங்க. இந்த ஏரியாவில தேனி மாவட்டத்துல இந்த ஏரியாவிலேயே வந்து மர வியாபாரி பெஸ்ட் வியாபாரி நீ தான்டா சொன்னேன். வேஸ்ட் வியாபாரியா இருக்காப்ல. இவர் ஆளையும் மண்ணையும் இந்த கை எப்படி ஏறுச்சுன்னு தெரியுமா? இந்த கை எப்படி ஏறுச்சுன்னு தெரியுமா? இருக்கிற ஆண்டி ஒரு ஆண்டி விடாம தூக்கி செமஞ்சு காய் காய்ச்சி போனது. அதுல ஏறினது. அதுல வீரவண்டி திருவிழாவில் ஒருத்தர் இழுத்து பிடிச்சி ஒடிச்சதுலதான் இந்த மேல ஏறிக்கிச்சு. ஒரு நிமிஷம், என்ன தெரியுமா சொன்னியா? அங்க 2 பேரும் இழுச்சு வாங்கி இருப்பாங்க. உனக்கு 5000 ரூபாய் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது இந்த நாய் தான். டைம் எல்லாம் அப்படி ஆகக்கூடாது. இப்படி எல்லாம் வந்து எப்படா அப்படி சிந்திச்சு மனுஷனை வந்து ஐயோ இவ்வளவு பெரிய ஆனா இன்னைக்கே பெரிய ஆளியா மிரள வச்சு விட்டா. புஷ்பா வந்தா நிலநடுக்கமே நடுங்கும். புஷ்பா தேனியே என்ன லெஃப்ட்லயும் ரைட்லயும் நடுங்க. இந்த புஷ்பாவை பத்தி தெரியாம தெரியாது. புஷ்பா கையை தொட்டு பாரு. தொட்டு பாரு. நம்ம எல்லாம் வந்துட்டு இங்க வருங்க. கையை இறக்கிட்டாப்லன்னு வச்சுக்க, அங்க ஒரு பக்கம் ரத்தம் ஒரு லோடு இறங்கிடும். புஷ்பா கோவப்பட்டாரு. இன்னைக்கு என்ன நடக்குது மட்டும் பாரு. டீல் பேசல, கரெக்டா டீல் பேசுறா. அவர் உன்னை சண்டை கூப்பிட்டு இருக்காரு. హలో ఏట్రీ ఇక్కడ రావు, నైట్ వందరు వచ్చేవు, కుత్రేసేవు. ఓకే அது ஸ்பீக்கர்ட்ட பேசிக்கிறீங்க. முருங்கை மரம் அவன் வந்து என்ன சொல்லி கொடுத்து 2 இழுச்சு வாங்கி இருப்பாங்க. அவங்கள வந்து உனைய சொல்ல இவரதே சொன்னேன். பாத்தியானே பாத்துக்க வந்திருக்கீங்க போல. நீங்க வாடி கிளம்புங்க. எனக்குள்ள தென்னம்பழ வியாபாரம் என்ன சொல்றேன் நீ? எனக்கு அந்த முருங்கை மரத்தை வாங்கிட்டு போ. முருங்கை தேவையில்லை, வேற ஆளுக்கு கொடுத்துக்க. அப்ப அரும்புல் மரமாச்சும் வாங்கிட்டு போ. அரும்புத்த மரம் எங்கடாவது இருக்கு? அரும்புல் தானா இருக்கு? அது நம்ம ராம்நாத் செட்டியார் வாங்கினாரு. அங்கே கொடுத்துக்க. அதெல்லாம் கிடையாது. அப்ப ரோசாப்பூ மரம் எங்கடா இருக்கு தாமியா? என்ன பம்புலுக்கு நீங்க? அண்ணே தென்னம்பழ வியாபாரம் பாக்குறது இதெல்லாம் தெரியுமாண்ணே? புஷ்பா டேய், புஷ்பாவுக்கு சட்டை கிழிஞ்சிச்சுடா. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடணும். 50 டன் முருங்கை மரம் இருக்கு. அது சரி பாத்துக்கிறோம். அரும்புல் மரம் 2 டன் இருக்கு. வேணுமா? வேணாமா? வந்து பொண்ணு எடுத்துட்டியா? ஐயோப்பா நீ வந்து ஏய் எதுக்கு தட்டுற? நாளைக்கு தட்டு, நீ உடனே வந்து தட்டுற. என்ன தட்டுறேன்னு டாட்டா போட்டுக்காதீங்க. அங்கேயாச்சும் பட்டுக்காதீங்க. முள்ள நெஞ்சம் என்னாலும் தாழாது. போய் வேலை வண்டியை பாருங்க போங்க.